அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியான் என்று 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண போட்டிகளில் நேற்றைய நாளில் லீக் போட்டிகளாக 2 போட்டிகள் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் அணிகளுக்கும் இன்னொரு போட்டி பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மழையின் குறுக்கீடின் காரணமாக பங்களாதேஷுக்கும் நியூசிலாந்துக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட்டது. இன்னொரு போட்டியாக கருதக்கூடிய ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி மிக அபாரமான வெற்றியொன்றை பதிவு செய்து கொண்டது 8 விக்கெட் வித்தியாசத்தில். முதலாவதாக துடுப்படுத்தாடிய ஜப்பான் அணி 201 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது 50 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து. அதிகபட்சமாக ஜப்பான் அணியின் சார்பாக கெலி மாத்திரம் 79 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். முன்னைய இலங்கையினுடைய போட்டியிலும் கூட அவர் சதமொன்றை விளாசியிருந்தார். ஆஸ்திரேலிய அணியுடைய பந்து வீச்சிலே மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார். 10 ஓவர்கள் வீசி 31 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார் குரே. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி நேற்றைய நாளில் 102 ஓட்டங்களை ஆஸ்திரேலிய அணியின் சார்பாக வில் மல்ஜக் பெற்றுக் கொடுத்தார். அவருக்கு அடுத்தபடியாக சாமுவேல், இலங்கையினுடைய பூர்வீக தமிழரை கொண்ட சாமுவேல் ஆஸ்திரேலியா 19 வயதுக்குள் விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஆட்டமிழக்காமல். இதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்த 50 ஓவருக்குள்ளாக 29 ஓவர்களுக்குள் 204 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகளிலிருந்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது. இதில் கவனிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருந்தார் மல்ஜாக். அவர்தான் நேற்றைய நாள் வில் மல்ஜாக் அவர்தான் நேற்றைய நாளினுடைய சிறப்பு ஆட்டக்காரரும் கூட. மற்றும் மற்றொரு போட்டியான பங்களாதேஷ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய விவரங்களை பார்ப்போமானால் நேற்றைய நாளில் அவர்கள் 51 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். மழையின் குறுக்கீடுக்கு முன்னதாக பங்களாதேஷ் நியூசிலாந்து அணி பங்களாதேஷினுடைய ஒரு விக்கெட்டை இழந்து நேற்றைய நாளில் தடுமாறி கொண்டிருந்த வேளையிலே மழை குறுக்கிட்டதன் காரணமாக போட்டி சமநிலையில் 2 அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பி குழாத்தில் நியூசிலாந்தும் பங்களாதேஷும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழுவில் ஏயில் ஆஸ்திரேலியா, இலங்கை உள்ளிட்ட அணிகள் முதலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்துக்காக, 2வது சுற்றுக்காக. இந்த பி குழுத்தை பொறுத்தவரை இப்போது பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. நியூசிலாந்துக்கு நடைபெற்ற 2 போட்டிகளும் மழையின் குறுக்கீடு காரணமாக ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட 2 புள்ளிகளுடன் இப்பொழுது இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அவர்கள் இருக்கிறார்கள். பங்களாதேஷினுடைய இந்த கனவு சில வேளை பழிக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு ஒரு போட்டி இருக்கிறது. அவர்களும் சில வேளை வெற்றி பெற்றால் 3 புள்ளிகளுடன் செல்லலாம். நியூசிலாந்துக்கு இந்தியாவோடு ஒரு போட்டி இருக்கிறது. அதில் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற கட்டாயப்பாடோடு இப்பொழுது நியூசிலாந்தும் இருக்கிறது. இந்த பி குழாத் தான் மிக மோசமான குழாமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மழையின் குறுக்கீடின் காரணமாக புள்ளிகள் அங்கங்கே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எது எப்படினாலும் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை இம்முறையும் மிக சிறப்பான ஃபார்மில் இருப்பதால் நிச்சயம் இந்த முறையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஆஸ்திரேலிய அணி ஏற்படுத்தும். இலங்கை அணி இப்போது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாளை நாள் 19 வயதுக்குட்பட்ட போட்டியினுடைய முடிவுகளை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய காணொலிகளை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவரும் என்னுடைய காணொலியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.